என்னடா மாமா, நான் காலேஜ் கிளம்புறேன். மாத்திரை போட்டுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? சரி டைம் ஆச்சு, நீ காலேஜுக்கு அஞ்சலி ஜாக்கிரதம்மா. ஐயோ, என்னையே அப்படி பாக்குற? உன்னை விட அழகா இருக்கேன்னா? நான் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். ரொம்ப அழகா இருந்தாலே ஆபத்துல. என்னடி கமெண்ட் எல்லாம் அடிக்கிற? ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற. என்ன விஷயம்? ஐஸ்கிரீம் கொடுங்க. என்னடி இது? மழை வந்தா எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. இவனடானா மழையில நனையிறது மட்டும் இல்லாம ஐஸ்கிரீம் வேற சாப்பிடுறாளே. அவ அப்படிதான். மழை வந்துட்டா போதும், மத்ததெல்லாம் மறந்துடுவா. வாங்கடி, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஆமா தாயே, இந்த அடிக்கிற மழையில ஐஸ்கிரீம் சாப்பிடுற இந்த அற்புத டேஸ்ட் எங்களுக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கும் இருக்காது. ஏன் இருக்காது? கண்டிப்பா இருக்கும். என்ன மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் பிடிக்கிற, பிடிச்சது மட்டுமே செய்றவங்க 100ல 10 பேராவது இருப்பாங்க. பத்து பேர் இல்லைனாலும் ஒருத்தனாவது இருப்பான். கண்டிப்பா இருப்பான். இதே நான் வந்து உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்ப. எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அதையெல்லாம் நான் சால்வ் பண்றேன்னு சொல்லல. அதுக்காக உன்னை நான் காப்பாத்தல. இத பார், பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தனுக்கும் முக்கியமான தேவை தைரியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்குடா. அதுவும் சாவுக்கு பயப்படாத தைரியம். டேய், எதிரில் வர எவனையும் எதிர்க்க துணிச்சிட்ட நீ ஏன் பிரச்சனைகளை பார்த்து நடுங்குற? எதிரில் ட்ரெயின் இல்ல, எது வந்தாலும் எதிர்த்து நிக்கணும். அதான் தைரியம். அந்த தைரியத்தை வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிப்பார்.
சாவு நினைச்சா வரும், சாதனை ஜெயிச்சாதான் வரும். ஜெயிக்கணும். ஏண்டா தம்பி, அதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்கா எடுப்ப? நான் எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் யோசிக்காம எடுப்பண்ணா. யா ஹூ யா ஹூ யா ஹூ யா ஹூ யா. மேட்சிங்கா ட்ரெஸ் பண்றோம், கேட்சிங்க ஆக மாட்டேங்கிறாளே. துப்பு கரைஞ்சதுதான் மிச்சம். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க வேண்டியதுதான். பார்க்க மாட்டேன்றாளே. ஐயோ, ஏய் நீ எப்ப வந்த? நீ ஆண்டிக்கு ஆனா அவன் நான் சொல்லி கொடுக்கும் போதே வந்துட்டேன். காலையிலே பரேடெல்லாம் பண்ணி பட்டே கலப்புற. அது வழக்கமா பண்றது தானே. அதான் எலிமெண்டரி ஸ்கூல் பாடத்தை எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட படிக்கிறியே. டேய் உங்க அம்மா கிட்ட சொல்லிடாதடா. பாக்குறதுக்கு பரமாத்மா மாதிரி இருந்துகிட்டு பிரேமானந்தா லெவல்ல பிக்கப் பண்ற. தேங்க்யூ சார். ஏமா நீ ஆண்டி மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் எதுவுமே பேச மாட்டேன்ற? உட்கார், பேசுவோம். அப்படியே பேசி ஈசி கரெக்ட் பண்ணி செட் பண்ணி சின்ன வீடு ஆக்கிக்க வேண்டியதானே. நடந்தா நல்லா இருக்கும்ல? இருக்கும். ஆனா உங்க ஆத்தா வேற ஒத்துக்கணும், அவ புருஷன் வேற ஒத்துக்கணும். அது என்ன அவ்வளவு பெரிய கத்தியோடவே அலைஞ்சிட்டு இருக்காம? ஏதாவது ஒரு ஐடியா கூட. என்னடா அப்பாவும் பிள்ளையும் குசு குசுன்னு? அது ஒண்ணு இல்லம்மா, மணிக்கு பக்கத்து வீட்டு ஆண்டியை கட்டி வைக்கலாம்னு. ஐயா வெக்கத்தை பாரு. முதல்ல இன்ஜினியர் சார ஒரு ஸ்கேல் எடுத்து ஒழுங்கா ஒரு கோடு போட சொல்லு. அதுக்கப்புறமா ஒரு கலரோடு போடலாம். ஏன் போட மாட்டோமா? எடுத்து உருட்டணும்னு வையே, பாப்பாரப்பட்டியில இருந்து பஞ்சாப் வரைக்கும் ரோடு சும்மா நக நக நகன்னு ரப்பர்லயே போடுவேன். போட்டுட்டாலும் இவகிட்ட எல்லாம் போட்டுட்டு தான் பேசணும். நீ இதே ஸ்பீட்ல இரு மணி, உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அண்ணனே, யாருக்கு கல்யாணம்? உனக்கா? தப்புமா, வீட்டுல சீனியர் இருக்கும் போது ஜூனியர் அவசரப்படலாமா? எல்லாம் மணிக்குதான். கங்க்ராட்ஸ் டாடி. தேங்க்யூ தேங்க்யூ டியர். என்ன தலைவா, ஒரே சாட்டிங்கா? எந்த பொண்ணு? இந்த தலைவா வாலுவான்லாம் கூப்பிடுறத விட்டுட்டு ஒழுங்கா அண்ணன் கூப்பிடு. ஊரே கூப்பிடும்போது நான் கூப்பிட கூடாதா? உன்னை திருத்த முடியாத. ஹே, என்னடா மெட்ராஸ் காலேஜ்ல அட்மிஷனா? நோ, எங்களெல்லாம் விட்டு சென்னையில போய் நீ என்னடா பண்ண போற? தனியா இருக்க போறியா? என்ன கேட்காம என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ அப்ளை பண்ணதே தப்பு. ஏன் இப்படி கத்துறீங்க? அப்ப நீ கத்து. என்னால முடியாது. அப்ப கூட நான் கத்துறேன். டாய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெரிய மனுஷன் ஆயிட்டு நினைப்பா? பெத்தவங்களை மதிக்காத உணவு எப்படா வந்தது? இந்த உருப்படாத ஐடியாவை எவனும் சொல்லி கொடுத்தான்? அப்பா, ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. ஓவரா வருது. ஏதோ ஒரு நல்ல நேரம் அவன் கேட்டுட்டு இருக்கான். திருப்பி ஆரம்பிச்சான், தாங்க மாட்டேன். ஜாக்கிரதை. உன்னை நாங்க எதுவும் கேட்க கூடாது, அப்படித்தானே? இல்ல மணி, சும்மா ஜாலி ஆட்டுமே தான் அப்ளை பண்ணேன். ஏன் எங்க ஜாலிக்கு என்ன குறைச்சல்? உன்னை தம்மடிக்க வேணாம்னா, பீர் அடிக்க வேணாம்னா, சைட் அடிக்க வேணாம்னா? சென்னையில இருக்கிறவனா டெல்லிக்கு வர்றதுக்கு அலையிற, நீ டெல்லியில இருந்து சென்னைக்கு போறங்கிற? அப்பா, உனக்கு விஷயம் தெரியாது. அவனுக்கு சாட்டிங்லாம் போர் அடிச்சு போச்சு. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற, வாய் மூடு. டேய், நீ அங்க நாங்க இங்க எதுக்குடா? 2 வருஷமா ஓடிருமா? அப்பா நீ போய்தான் ஆணுங்கிற. எங்க முடிவு கேளு. நீ போனேன்னா நாங்களும் அங்கதான். அப்போ பக்கத்து வீட்டு ஆண்டி மேட்ரு? ஓகே ஓகே, சைடு மேட்டர்ல அப்புறம் பாப்போம். சரி, அங்க போய் ஒரு நல்ல ஃபிகரா பார்த்து பிக் பண்ணி என் பேரை காப்பாத்து. பப்ளிக் இவ்வளவு பேர் இருக்கப்ப போட்டுருவாங்களா? நீ மழையில் நினையாத, உள்ளவா உள்ளவா, ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நில்லுப்பா, என்னது அநியாயம்? பட்ட பகல்ல நடு ரோட்ல இப்படி ஒருத்தர் வெட்டிய ராமேஸ்வரத்துல செத்த டிஜிபி கொலை யார் பண்ணான்னு கண்டுக்காதவனுங்க எங்க ஆடியன்ஸ் அண்ணன் கொலை பத்தி டெய்லி டிவில போடுவானுங்க. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்ப அவனை நான் போடுறேன், அத லைவா டிவில இருப்பா. உனக்கு தேவையாது? எதுக்குடா நமக்கு ஊர்வம்பு? எங்க இருந்தோ பழக்கத்துக்கு இங்க வரோம், வந்தோமா போனோமான்னு இருக்க வேண்டியது தானே. இத பாரு, எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க.
கூட பக்கத்துல தான் இருக்கு. ஆனா போலீஸ் RDX யாரும் எதுவும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கல. ஏன்டா இப்படி வந்து மாட்டீங்க? என்ன பண்ணுங்கற? இவனை வெட்டணும்ன்ற. ஆனா ஒண்ணு. என்ன? அப்துல்லா, நம்ம அண்ணனுக்கு குறுக்க எவன் வந்தாலும் அவனை நான் தான் வெட்டுவேன். அது என்ன சார்? இல்ல கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்காக நீங்க எல்லாரும் வரது எனக்கு பிடிக்கல. என்னடா இப்படி பேசுற? நீ தனியா கஷ்டப்படுவேன் தானே நாங்க உன் கூட வரோம். அதுக்காக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றது? டேய் டிரான்ஸ்ஃபர்னாடா, தேவைப்பட்டா நான் ரிசைன்மெண்ட் கூட வருவேன். சார் உள்ள மேலதான் உங்களுக்கு இன்னும் பார்த்தேன் சார். ஆமா, டெல்லியில் நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க? நான் வந்து பக்கத்து வீட்டு ஆண்டிய பரேட் எடுக்கிறவன். உன்ன சொல்ல நீங்க சொன்னதுக்கு இல்ல. யாரியாது? RDX. என்னையா வெடிமருந்து பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க? வெடி மருந்தாவது பத்த வச்சாதான் பத்திக்கும். இவன் பார்த்த இடமெல்லாம் பத்திக்கும். ஆளுங்கட்சி எம்பியா? ஆளுங்கட்சியாவது எதிர்கட்சியாவது கட்சிக்கு இவன் ஆரம்பிச்சிட்டானா? இந்த பைத்தியக்கார பழக்கத்தை இவன் மாத்திக்கவே மாட்டான்.